ஓம் நமச்சிவாயா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த 2026 ஆண்டிலாவது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும் அதாவது தெரிந்து கொள்வார்கள். ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரி யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வாழ்க்கையில் திருப்பமுனை உள்ள ஆண்டாக அமையும். 2 வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும் ஆண்டாக அமையும். அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற தொழில் வாழும் இடம் சூழல் தக்கபடி வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமையும். தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமர்ந்து வெற்றியை பெற்று தரும். பொதுவா ஒரு வருட பலன் அப்படின்னா உடனே குரு பெயர்ச்சி அலருக்கும் சனி பகவானுடைய நிலை, சனி பெயர்ச்சி ராகு கேது இந்த வருட கோள்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த ஆண்டின் நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப காலபுருஷத்திற்கு லாபஸ்தானமாகவும் 11ஆம் இடமாகும் கும்பம் என்கின்ற ஒரு தெய்வீகமான அந்த இடம், அந்த ராசி அன்பர்கள், இது உங்கள் 2 மற்றும் 11வது வீடு. கும்பத்திற்கே இந்த 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்துக்குரிய வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லாபம் மற்றும் செலபரேஷன் இவைகளுக்குரிய குரு பகவான் 2. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருந்தா போதும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் மிதுன ராசியில் இருக்கிறார். இரட்டிப்பான பலன்களை தந்திருப்பார். அப்ப குருவினுடைய சஞ்சாரம் 6வது வீட்டில் வரும் முன்னர் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் ஜூன் வரையிலும் உள்ள பலன்களை பார்க்கலாம். உடல் நலில் அகலையை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குரு பெயர்ச்சி. ஆனா குருவின் பார்வை நல்லா இருக்கும். இப்ப குரு பெயர்ச்சி ஆனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உடல் நலிலில் அதிக எக்கரை எடுத்துக்கொள்ளும் 2 குடையவன் 6ஆம் இடம், 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பாதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறான். 6இல் உச்சமடைந்து அங்கிருந்து பாக்கியஸ்தானமான 9வது பார்வையை பார்க்கிறனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கிரகம் பொருளாதார வீடுதான் மீனம். குரு என்பது உயிர்காரகத்துவம் உள்ள வீடு. அப்ப உயிர்காரகத்துவம் உள்ள ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 6ல போகும் பொழுது அப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் இந்த குடும்பம் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுல இருக்கக்கூடிய பெரியோர்கள், குடும்பம்னா யாரு இருப்பாங்க? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மனைவி, மக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு உயிர்காரகத்துவத்தில இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடம் அப்படி இருக்கிறனால அக்கறையா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? செலவுகள் அதிகரிக்கும், தொந்தரவு செய்யும். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். எனவே உடல் நலவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். சுலபமாக கிடைத்துவிடும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறுவீர்கள். பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இருக்கணும் இல்லை, ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லை என்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது ரொம்ப கவனம். ராகு கேது பெயர்ச்சி இருக்கா? ராகு உங்களுக்கு எப்படி இருக்காரு? கும்பத்துக்கு ஜென்மத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ராகு. அப்ப உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போனா ராகு பிரச்சனை இருக்காது. உள்ளூரை விட்டு வெளியூர் போய் வெளி மாநிலத்தில் போய் இருந்தால் ராகு என்பது அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகம், அந்நிய நாடுகளை குறிக்கும். அப்ப உங்களுக்கு ராசியில் இருக்கிறனால திடீர் பயணங்கள் எல்லாம் ஏற்படும். உங்கள் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வரும். ஒருவேளை வெளியில போகும்போது ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை ஒவ்வொரு போகும்போது அது சரியில்லாம போகும், அங்க மிஸ்டேக் வரத்தான் செய்யும். அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒன்றுக்கு ரெண்டு முறை சரி பார்த்து செயல்படுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மனைவி மக்களோடு ஆணா இருந்தா, பொண்ணு பெண்ணா இருந்தா ஆண்கள் நெருக்கம் அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் ஆண்டின் தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதி, அதாவது அவர் என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார், புத்திரஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம், அங்க சஞ்சரிச்சு அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கு? உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்க
பார்க்கிறார். அதற்கப்புறம் உங்க ராசியை பார்ப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 5ஆம் இடம் அவர் உங்களுக்கு என்ன பண்ண? உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய உணவு சாப்பிடக்கூடாது. உணவில் கவனம் செலுத்தணும். 2 என்பது வாய், 6 என்பது உணவு. அப்ப 6ஆம் இடத்தில் இருக்க போகும்போது அது ருணரோக சத்துருஸ்தானம். அதனால உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸர்சைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். சனி பயிற்சி 2025 கும்பராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டில் பாத சனியாகவே இருக்கிறது, அப்படியே தொடர்கிறார். அப்ப 2வது வீடு என்பது பேச்சு மற்றும் செல்வத்தின் வீடு. சனி உங்க ராசிக்கு 12வது வீட்டிற்கும் அதிபதி, கும்பத்திற்கு 12வது வீட்டுக்கு அதிபதி, உங்க ஜென்ம ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். 7.5 சனி முடிந்து இப்ப சனி பகவான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில அந்த வீட்டுக்கு அதிபதியா அவர் எங்க உச்சமடைந்து பார்க்கிறார். அப்ப 7.5 ஆண்டு காலத்துல 5.5 வருஷம் 5 வருஷம் பொருளாதாரத்துல என்னென்னலாம் கசப்பு இருந்ததோ அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு அமையும். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் சம்பந்தமான உறவு சம்பந்தமான வகைகளில் ஒரு பிரச்சனையை தராமல் போகாம். அதனால நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். 2வது வீட்டில இருக்கிற சனி அந்நிய கிரகம் காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம். அப்ப வெளிநாடு சம்பந்தமான ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவி, வெளிநாடு தொடர்பு உண்டாகும். ஏன்னா உங்க ராசி என்பது கால சக்கரத்துக்கு 11, கால சக்கரத்துக்கு 12 என்பது உங்களுக்கு தனுஸ்தானம். 12ஆம் இடம் என்பது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பத்திற்கு, காலபுருஷத்திற்கு 11ஆம் இடம். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்தால் இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாக பாக்கிய ஸ்தானத்தை பார்த்தார். அப்புறம் 11/9 உங்களுக்கு 11 ஜென்மத்தை பார்த்தார். இப்ப குருவின் 5, 7, 9 பார்வை, குருவினுடைய 7, 9 பார்வை உங்களுக்கு ஜூன் 2 வரையிலும் நல்லா இருக்கும். பிளெக்சிபிளா போகும். குரு பார்க்க கோடி நன்மை சாதக. ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய தருணமும் அதிகரிக்கும். எப்ப ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும்? உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போகும். நிதி நிலைமை உயரும். புதிய முதலீடுகள் செய்வது குறித்து, சொத்து சேர்ப்பது குறித்தும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் ராகுவும், அதே போல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரிப்பனால அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆமா, என்ன செய்வாங்க? குடும்பம் மற்றும் உறவுகள். குருவின் 5ஆம் அறை சஞ்சாரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும். மன இறுக்கங்கள் நீங்கி வீட்டில மகிழ்ச்சிகள் எல்லாம் பெருகும். திருமண தடை நீங்கி சுபமான வரன்கள் எல்லாம் அமையும். அதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? டெபனிட்டா கிடைக்கும். கணவன் மனைவி இருந்த கசப்புகள் நீங்க, உறவுகள் பலப்படும். நிறைய புரிதல்கள் இல்லாம இருந்திருப்பாங்க, இப்ப புரிதல் அதிகரிக்கும். இந்த ஆண்டு கும்ப ராசிக்கு ஆண்டு பலன்களை சொல்றோம். அதனால தாயாரின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தாய்வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. ராகுவின் சஞ்சாரம், தாம தலையில ராகு உட்கார்ந்து எதிர்மறையா சிந்திப்பார். அதனால என்ன ஆகும்? ஒற்றை தலைவலி வரும், உடல் நல கோளாறுகள் வரும். நேரம் தவை சாப்பிடுறது, இரவு வேளையில வந்து சாப்பிடுதல, அகால வேளையில சாப்பிடுறது, 2 கட்ட நேரம் சாப்பிடுறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்தம். உணவு விஷயத்துல உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். பொதுவா பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. சிறு சிறு உபாதிகள் சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடும். சனிக்கிழமை தோறும் சிவாலயம் அல்லது பெருமாள் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு பொட்டுக்களை சர்க்கரை வாங்கி கொடுங்க. அதே போல நீங்க நவக்கிரகங்கள்ல தனி சனி பகவானும் தனித்த சனி பகவானுக்கும் சனிக்கிழமையில எள் தீபம் ஏற்றி வழிபடலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுக்கு எத்தனை வயசு விளக்கு ஏத்தலாம். அதெல்லாம் தடைகளை. கருமாரி அம்மன் கோவில், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருமாரி அம்மன். அதே போல திருவேற்காட்டில வேதபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கும்பகோணத்தில மகா கணபதி கோவில். அந்த 2 கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். உங்க ஊர்ல மகா கணபதி கோவில் வழிபடலாம். அல்லாஹ் வரும்போது வாழ்க்கையில செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில நீங்கள் கஷ்டம் வருகிறது என்று அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நினைத்தது இனிமேல் நடக்கும், எல்லாமே நல்லதுக்கு தொடங்கும். ஓம் நமச்சிவாயா என்று தினமும் மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.